ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதனோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் கோர்ஸில் நம்மளுக்கு 35 வீடியோஸ்க்கு மேலே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுடிதார் கோர்ஸ், இதில் 30 வீடியோஸ்க்கு மேலே நம்மளுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. காம்போ பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அண்ட் சுடி டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். 65 வீடியோஸ்க்கு மேலே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. இந்த வீடியோஸ் அனைத்துமே உங்கள் மொபைலில் அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த டைமுக்கு வேணுனாலும் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் வந்து பழகிக்கலாம். மேலும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லைனிங் இல்லாமல் நார்மல் சுடிதார் எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ஸ்லீவ், சரிங்களா? ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட், சரிங்களா? நம்மளுடைய பாடி பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த பீஸ். இதில் லைனிங் கிடையாது, நம்ம நார்மலாக வெறுமனே ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வச்சுருவோம். இப்போது கேன்வாஸ் வந்து பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் பார்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டோட கேன்வாஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? டாப் கட் பண்ணோம் இல்லைங்களா? இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து நம்ம கேன்வாஸை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக கேன்வாஸ்க்கு மேலே 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 இன்ச் இருக்குது, 1.5 இன்ச் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து கட் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சில் இது மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹர்கட் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸோட எட்ஜு வரைக்கும் ஹர்கட் கொடுத்துட்றோம், சரிங்களா? அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. என்னென்னா மெயின் கிளாத் வந்து நம்ம கட் ஆயிரும் அந்த இடத்துல, சரிங்களா? கரெக்டாக கேன்வாஸ் வரைக்கும் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 1/2 இன்ச்சை மட்டும் ஹர்கட் கொடுத்துட்றோம். இப்போது கேன்வாஸோட உள்பகுதியில் தையல் போடுறோம். நெக் பகுதியில் உள்பகுதியில் நம்ம வந்து தையல் போடுறோம். கேன்வாஸ்லேயும் தையல் விழணும், அதே போல் மெயின் கிளாத்லேயும் தையல் விழணும். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்லேயும் தையல் விழணும். இப்போது நெக் பகுதிக்கு நம்ம தையல் போட்டுட்டோம். அடுத்து வெளி சைடில், சரிங்களா? மேல் பக்கம் கரெக்டாக வந்து கட் பண்ணிடுங்க. சரியாக இருந்தால் போதுமானது. நம்மளுக்கு கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவை. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஹர்கட் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண முடியாது, சரிங்களா? பாருங்கள், இந்த வளைவு பகுதியில் ஹர்கட் இல்லாதனால என்னால் பண்ண முடியல. மறுபடியும் ஹர்கட் பண்ணிட்டேன். இதுபோல் 1/2 இன்ச்சு ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். வளைவு பகுதியில் கண்டிப்பாக ஹர்கட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கேன்வாஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போது மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு லைனிங் கிடையாது, சரிங்களா? இப்போ மெயின் கிளாத்தில் உள் பக்கம் எடுத்திருக்கோம். இது வந்து வெளிப்பக்கம், சரிங்களா? இந்த வெளிப்பக்கம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் வந்து சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்தினுடைய வெளிப்பக்கத்தில் நம்மளுடைய கேன்வாஸினுடைய வெளிப்பக்கத்தை வச்சு நம்ம கரெக்டாக சென்டர் சரியாக வச்சு நெக் பகுதியில் தையல் போட்டுக்கிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி. இப்போது நெக் பகுதியில் நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்களா, இதிலேருந்து 1/4 இன்ச் கேப்பில் கட் பண்ணிடுங்க. நெக் பகுதியில் உள்பக்கம் இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து ஃபுல்லாக வந்து ஹர்கட் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டேர்ன் ஆகும் சரிங்களா? இதே மெத்தடு தான் உங்களுக்கு நைட்டிக்கும் வரும். நைட்டியில் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வைப்போம், உயரமும் அதிகமாக வைப்போம், சரிங்களா? பட் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் திருப்புவோம் நைட்டி. இது வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கமாக திருப்புறோம். மெத்தடு வந்து சேம் மெத்தடு தான். ஏன்னா நைட்டிலையும் நம்மளுக்கு லைனிங் கிடையாது இல்லைங்களா?
நம்ம வெளிப்பக்கம் இருந்து உள்பக்கம் திருப்புறோம் டாப் இது போல். பட் நைட்டியில் உள்பக்கம் வச்சுட்டு வெளிப்பக்கம் திருப்புவோம். பாருங்கள், கேன்வாஸ் ஃபுல்லாக உள்பக்கமாக டேர்ன் பண்ணிட்டோம். இப்போது நெக் பகுதி நல்லா ரஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கழுத்து பகுதியினுடைய ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், உள்பக்கம் இந்த மாதிரி இருக்கும் கேன்வாஸ். கழுத்து பகுதியினுடைய ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்பக்கம் இருக்கிற கேன்வாஸ் கிளாத் வந்து வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு எட்ஜில் தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சிங்கிள் தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து 1/2 இன்ச் கேப்பில் அடுத்த தையல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேன்வாஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹெம் பண்ணணும். ஒன்று ஹெம் பண்ணுங்க, அல்லது எக்ஸ்ட்ரா வந்து தையல் இது மாதிரி 2 தையலோ 3 தையலோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன டிசைன்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே டிசைன் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடில் அதாவது உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு தையலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் அதே போல் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டில் கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே போல் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேன்வாஸ்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். கரெக்டாக 1/2 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. இப்போது உள்பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸினுடைய உள்பகுதியில் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் வந்து 1/2 இன்ச் சரியாக இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆக 1/2 இன்ச் சரியாக விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஸில் வந்து வளைவுகள் இல்லை, அதாவது இந்த கேன்வாஸில் வளைவுகள் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது இல்லைங்களா? ஆக அப்படியே வந்து நம்ம ஹேர்கட் தேவையில்லை, அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் அது மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், பேக் பார்ட் இந்த மாதிரி இருக்கும். மேல் பக்கம் சரியான அளவில் கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸோட எட்ஜில் கட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டில் இது போல் சென்டர் வந்து சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம கேன்வாஸினுடைய சென்டரும் பேக் பார்ட்டோட சென்டரும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கணும். சென்டரில் இது போல் பின் போட்டுக்கோங்க, நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போது கழுத்தினுடைய உள்பகுதியிலேயே தையல் போடுறோம். பேக் நெக்கோட உள்பகுதியில் நம்ம தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸோட எட்ஜிலேயே தையல் போட்டுக்கோங்க. இப்போது நெக் பகுதியிலேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஸ்டிச் பண்ண பகுதியிலேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டுருங்க. இது போல் நெக் பகுதி உள் சைடை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் ஹேர்கட் கொடுக்காட்டி கூட இந்த வளைவு பகுதியில் கண்டிப்பாக ஹேர்கட் கொடுக்கணும். அப்போ தான் சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா டேர்ன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக டேர்ன் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஃபுல்லாக வந்து உள்பகுதியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். நம்மளோட நெக் பகுதியோட ஃபினிஷிங் பாருங்கள், இது போல் நீட்டாக இருக்கும். இதுவே கிராஸ் பீஸும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். கிராஸ் பீஸை விட கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவுமே கார்னரில் தையல் போட்டு அதுக்கப்புறமா உள் சைடில் வந்து தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் 1/4 இன்ச் கேப்பில் அல்லது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மியாக இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவைப்பட்டால் இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். பேக் சைடில் பாருங்கள், இந்த கேன்வாஸ் வந்து உள்பக்கமாக அதாவது வெளிப்பக்கம் தெரியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியும் அப்படின்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. சரிங்களா? ஸோ நான் 2 தையல் மட்டுமே போட்டிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் அந்த மாதிரி மேல்பக்கம் வச்சுட்டு ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் டிசைன்ஸ் பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லென்த் வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த லென்த்துக்கு நம்ம வந்து டிசைன் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம தேவையான லென்த்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ணிடலாம். சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 இன்ச் விரும்புவாங்க, சிலர் 12 இன்ச் விரும்புவாங்க. இது நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ப. ஒரு 10 இன்ச் அப்படிங்கிறது காமனாக இருக்கும் இல்லைங்களேன். தேவையான அளவுக்கு இது மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கார்னரில் இது மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் டிசைன் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது பேக் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சென்டர்லேருந்து 4.5 to 5 இன்ச் அவங்களுடைய அகலத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக சென்டர்லேருந்து 4.5 to 5 எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டரோட சென்டர் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம் 2 சைடும். இப்போது மேல்பக்கம் இருந்து கீழ்ப்பக்கமாக நம்மளுடைய ஹைட்டை பொறுத்து, சரிங்களா? குறைஞ்சபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச் வரும். அல்லது ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 9.5 இன்ச் கூட வரலாம். சரிங்களா? ஷோல்டர்லேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துலேருந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து 10 இன்ச். இப்போது இந்த 10ல் சென்டர் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அகலமாக நம்ம கிராஸ் வைஸில் வந்து லைன் போட்டு டாட் பிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் மேலேருந்து 9 இன்ச் ஷோல்டர்லேருந்து நம்ம போட்ட லைனில், சரிங்களா? அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 9லேருந்து 10 இன்ச் கீழ்ப்புறமாக மார்க் பண்ணியிருக்கோம். ஹிப் ரவுண்டுக்கு மேல்புறமாக வரும், செஸ்ட் ரவுண்டுக்கு கீழ்ப்புறமாக இந்த 10 இன்ச் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருப்போம். இந்த 10 இன்ச்சில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து கிராஸ் எடுத்து நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 10 இன்ச்சை இதில் லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி சென்டரில் வந்து அதிகமாகவும் ஸ்டார்டிங் இடத்துலையும் எண்டிங் இடத்துலையும் கிராஸ் ஆகும். ஸ்லாண்டிங்காக நம்ம லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் சென்டரில் மட்டும் அதிகமாக இருக்கும் அகலம். ஸ்டார்டிங்கில் ஸ்லாண்டிங், அதாவது சாய்வாக வரும். சென்டரில் அதிகமாக ஃபினிஷ் பண்ணும்போது கிராஸாக அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோம். 2 தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிசுறுகள் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும் பொழுது சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பேக் பார்ட்டில் டாட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக் பகுதியில் இருந்து தான் தையல் வந்து நம்ம போடணும். 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் இப்போ நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். டாப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சு வாக்கில் அப்படியே இருக்குது. இப்போ வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எவ்வளவு தையலுக்காக வச்சுக்கோமோ அந்த அகலத்தை நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. கரப்பகுதியாக இருந்தால் 1/2 இன்ச் போதுமானது. இதுவே பிசுறு பகுதியாக இருந்தது அப்படின்னா 1 இன்ச்சில் வந்து ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச். ரெண்டு ஸ்லீவுமே அதே போல் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம டெப்த் எடுத்திருக்கோம். ராங் சைடு வந்து நோட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்மளுடைய பாடி பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டரோட சென்டரையும் ஸ்லீவோட சென்டரையும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட போகிறோம். ஒன்று பின் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து தையல் போட ஆரம்பிச்சிருங்க. இந்த சென்டர்லேருந்து தையல் போட ஆரம்பிச்சிருங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஸ்லீவையும் நம்மளுடைய பாடி பார்ட்டையும் இழுக்கவே கூடாது. நகர்த்தி அப்படியே நீங்கள் தையல் போடணும். லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு தெரியாமல் அது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து அந்த செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் சேமாக வராது. சரிங்களா? நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதுதான். செஸ்ட் ரவுண்டும் நம்மளுடைய ஆம்கோல் குறிக்கக்கூடிய ஹர்கட்டும் சரியாக வரலை அப்படிங்கிறது தான். சரிங்களா? லைட்டாக அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். அடுத்தது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் லென்த்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அது நம்மளுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் காமிக்கும். சரிங்களா? இப்போது டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டோம். ஸ்லீவுக்கு 2 தையல் போட்டுக்கிட்டோம். அதே போல் இந்த சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடுறோம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா பின் போட்டுட்டு பொறுமையாக வந்து தையல் போடுங்க. அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கலாம்.
சுடிதார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுருக்கங்கள் அதிகம் தெரியாது. இதே ப்ளவுஸ் அப்படின்னா இது மாதிரி லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் 1/4 இன்ச் லூஸ் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே வெளியில் தெரியும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஆம்கோல் ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை ஜாயின் பண்ணும் பொழுது ஸ்லீவையும் சரி பாடி பார்ட்டையும் இழுக்கவே கூடாது. பாருங்கள், டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 5.5 எவ்வளவு தேவையோ மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் ஆம்கோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு பாருங்கள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து வெஸ்ட், அடுத்து பாருங்கள் ஹிப்பு. இந்த இடத்துல ஹெர்கட் இருக்குது, சென்டர்லேருந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 10 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அடுத்து ஹிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். மார்க் பண்ண அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம அப்படியே வந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சுலாம் போட வேண்டியதில்லை, ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண இடத்துக்கு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே தையல் போட்டுக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு ரீசன் நான் அப்போ சொன்னேன். எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அல்லது லென்த்து ஆம்கோல் லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு சென்டராக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அப்போதைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து சரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் கேப் வச்சு அப்படியே தையல் போடணும். அதே தையல் மேலேயே மேல் பக்கம் வரணும். அடுத்து வெஸ்ட் ரவுண்டுக்கு அடுத்தது தான் நம்ம அகலங்கள் கொடுக்கணும். அடுத்த தையல் சரிங்களா, 1/4 இன்ச் கேப்பில் தையல் போடுறீங்க. இது போல் கரெக்டாக அந்த வெஸ்ட்டுக்கு கீழே வரும்பொழுது சேம் தையலாக மாறிடணும். 3 தையலும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் இருக்கணும். இப்போ பாருங்கள், பாட்டத்துலேருந்து கீழ்ப்பக்கம் பாட்டத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓப்பன் பகுதி பாருங்கள், டபுள் ஃபோல்டு இது போல் 1/2 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரே தையல் கரெக்டாக அந்த கார்னர் மேலே தையல் போட்டுக்கோங்க. அடி சைடில் கிளாத் இருக்கக்கூடாது. இந்த சைடும் அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சரி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சரியாக எடுத்து விட்டுருங்க சுருக்கங்கள் இல்லாமல். இந்த இடத்துல பாருங்கள் டபுள் ஃபோல்டு, அந்த சைடும் டபுள் ஃபோல்டு, இந்த சைட்லையும் டபுள் ஃபோல்டு. நம்ம மேல் பக்கம் ஸ்டிச் பண்ண மாதிரி அப்படியே கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஃபைனலாக பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே போல் 2 சைட்லேயுமே வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது சைடு ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கணும். சரி, இந்த பதிவில் பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாமல் நம்ம சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். போன பதிவில் இந்த மெட்டீரியலோட கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துருந்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.